أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الذي لا إله إلا هو الملك لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم.
நிகழ்ச்சியின் வாழ்த்துறை வழங்குமாறு மத்திய வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌலவி MK முகமது ரஃபீக் மிஸ்பாய் ஹதரத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மதுரை மாவட்டம் நடத்தும் மீலாது விழா மற்றும் சமய நல்லிணக்க விழா அதனுடைய 2ஆம் அமர்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நண்பர் கேட்டார், வாழ்த்துறை அப்படின்னு போட்டிருக்கு, நீங்கள் யாரை வாழ்த்த போகிறீங்கன்னு கேட்டார். திருமணத்துக்கு போனால் மணமக்களை வாழ்த்தலாம், இங்கே யாரை வாழ்த்துறதுன்னு கேட்டார். இங்கே மணமக்கள் உமராக்களும் உலமாக்களும் தான். உமராக்கள் உலமாக்கள், பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களும் உலமாக்களும் தான் மணமக்கள். ஒரு வாழ்க்கை இன்பமாக நடைபெறுவதற்கு கணவன் மனைவியினுடைய இணைப்பு பங்களிப்பு இருவருடைய விட்டு கொடுத்தல் எப்படி அந்த வாழ்க்கையை சிறப்பாக்குமோ அதுபோல ஒரு சமுதாயம் சிறந்தோங்குவதற்கு ஒரு செழுமையான சமுதாயம் உருவாகுவதற்கு அந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு அந்த சமுதாயத்தின் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உலமாக்களும் உமராக்களும் சமுதாயத்தினுடைய பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டால், விட்டு கொடுத்து செயல்பட்டால் ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அது கடந்த கால வரலாறு சாட்சி. அதுபோல இப்பொழுதும் அது போன்ற நிகழ்வுகளை பார்க்க முடிகின்றது. இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களும் உலமாக்களுடைய இணைந்த உழைப்பு தான் இந்த விழாவை சிறப்பாக்கி கொண்டிருக்கின்றது. அதனால் நாம் வாழ்த்துவோம். இந்த ஜமாத்துல் உலமா சபை சிறப்பாக இதுவரை அது துவங்கி கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை கடந்து அது பவள விழா கொண்டாடக்கூடிய காலகட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டம் வரை கடந்து வரக்கூடிய ஜமாத்துல் உலமா சபை பல்வேறுபட்ட நிர்வாக பெருமக்கள் இந்த உமராக்களுடைய ஒத்துழைப்பும் அவருடைய பங்களிப்பும் தான் இந்த ஜமாத்துல் உலமாவுடைய வளர்ச்சிக்கும் இந்த ஜமாத்துல் உலமாவுடைய மிகச்சிறந்த சமுதாய பணிக்கும் அடித்தளம் என்பதில் ஐயமில்லை. அதனால் இந்த ஜமாத்துல் உலமாவை நாம் இணைந்து வாழ்த்துகின்றோம். எங்களது மதுரை மத்திய வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாகவும் அனைத்து வட்டாரங்களின் சார்பாகவும் பல்வேறுபட்ட உலமாக்கள் உமராக்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த ஜமாத்துல் உலமாவினுடைய பணி மிக சிறப்பாக நடப்பதற்கு வாழ்த்தி துஆ செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பாக தற்காலத்தில் மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்ற சிறப்பான பட்டிமன்றம். காலத்தின் கட்டாயமான இந்த செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக இந்த பட்டிமன்றத்திலே நடுவராக இருந்து சிறப்பாக நடாத்தி தருமாறு தோப்புத்துறை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM ஷாஹுல் ஹமீது பாக்கவி ஹதரத் அவர்களை மாவட்டத்தின் சார்பாக மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பட்டிமன்றத்திலே மனிதநேயம் வாழ்கிறதே என்ற தலைப்பின் கீழ் மேலூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலானா M அகமது ரிஸ்வான் ஹைரி ஹதரத் அவர்களும் புதூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலானா B ஃபைரோஸ் கான் மன்பை ஹதரத் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். மனிதநேயம் வீழ்கிறதே என்ற தலைப்பின் கீழ்
மதுரை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிக்காஹ் கவுன்சிலின் பொறுப்பாளர் மௌலானா எம் முகமது அப்துல்லா சஹாதி ஹதரத் அவர்களும், JMS அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் மௌலானா பி முகமது முஸ்தபா சஹாதி ஹதரத் அவர்களும் இந்த பட்டிமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். சிறப்பான பட்டிமன்றமாக அமைவதற்கு இறைவன் அருள் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ உம்மத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادفع بالتي هي أحسن فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن من البيان لسحرا وإن من الشعر لحكمة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முதுனிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மதுரை மாவட்டம் நடத்துகின்ற மீலாது விழா மற்றும் சமய நல்லிணக்க விழாவின் 2வது அமர்வான இந்த பட்டிமன்றத்தின் அமர்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் வழிகாட்டு குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய ஹதரத் கிப்லா அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மதுரை மத்திய வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய சபையின் தலைவரும் என் கல்லூரி வகுப்பு தோழருமான மரியாதைக்குரிய மௌலானா முகமது ரஃபீக் மிஸ்பாஹி ஹதரத் அவர்களே, பட்டிமன்றத்தில் வாதாடுவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய நாற்பெரும் அறிஞர் பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நடத்துகின்ற உலமாக்கள் நடத்துகின்ற பட்டிமன்றத்திற்கும் மற்றவர்கள் நடத்துகின்ற பட்டிமன்றத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. கடந்த 25 ஆண்டுகளாக, ஏன் 30 ஆண்டுகளாக உலமாக்களுக்கு மத்தியிலும் கருத்தரங்கம், சுழலும் சொல்லரங்கம், ஆய்வரங்கம், அறிவரங்கம், பட்டிமன்றம் போன்ற பல்வேறு அரங்கங்களிலே உலமாக்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலமாக்களுடைய நோக்கம் ஒன்றுதான், மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, அதை சுவையான வழிகளிலே கொண்டு போய் சேர்ப்பது, அவ்வளவுதான். வீட்டில் அம்மா கொஞ்சம் ரூபாய்க்கு கடைக்கு போய் தேடி எடுத்து நோய் இல்லாத உருளைக்கிழங்காக எடுத்து அதை சுத்தப்படுத்தி தரமான மசாலாவோடு தயாரித்து தருகின்ற அந்த உருளைக்கிழங்கு வறுவலை பிள்ளைங்க சாப்பிட மாட்டான். 15 ரூபாய் 20 ரூபாய் வாங்கிட்டு போய் அது என்ன உருளைக்கிழங்கோ, என்ன மசாலாவோ, என்ன எண்ணெயோ, ஒரு காற்றடிக்கப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் பைகளில் வைக்கின்ற அந்த லேசத்தான் அவன் வாங்குவான். காரணம் என்னவென்றால், இந்த உலகம் விளம்பர உலகம். அதனால் உலகத்திற்கு ஏற்றவாறு அதே நேரத்தில் மார்க்கத்தில் சற்றும் கூடுதல் குறைவில்லாமல் தர வேண்டியதும் உலமா பெருமக்களின் கடமை என்ற அடிப்படையில் தான்
மார்க்கத்தில் பட்டிமன்றமும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பட்டிமன்றம் என்பது வேறொன்றுமில்லை அன்பு சகோதரர்களே, 3 விஷயங்கள் இருந்தால் அது பட்டிமன்றம். சாதுரியமான உரையாடல், சாதுரியமான உரையாடல், கொஞ்சம் நகைச்சுவை கலந்தது, ஆனால் சத்தியத்தை நேர்பட பேசுவது, அவ்வளவுதான். தமிழறிஞர், அதாவது முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் சொல்லுவார்கள், நாம் பேசுகின்ற பேச்சில் நகைச்சுவை என்பது, கிராமங்களில் நீங்கள் நெல் அளப்பதை பார்த்திருப்பீர்கள். குமரியனந்தன் அவர்கள் சொல்லுவார், கிராமங்களில் நெல்லை மூட்டைகளிலே பிடிப்பார்கள், அது நிரம்பி விட்டால் தூக்கி 2 முறை குலுக்குவார்கள், அது இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்கும், இடம் கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் நெல்லை போடலாம். அதே போன்றுதான் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் கருத்து மழையாக பொழிகின்ற பொழுது கொஞ்சம் சோர்வாக தெரியும், அந்த சோர்வை போக்குவதற்காக வேண்டி சிரிப்பு காட்டுவார்கள், அவர்கள் குலுக்குகிறார்கள், நாம் குலுங்கி சிரிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் குமரியனந்தம் சொல்லுவார், வெறும் சாக்கை யாரும் குலுக்க கூடாது என்று சொல்லுவார். அதே போன்று கருத்தில்லாமல் வெறுமனே நகைச்சுவையாகவே செல்லக்கூடாது, சாதுரியமான பதில் இஸ்லாத்தில் நிறைய இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பேரித்தம்பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சாப்பிட்டு விட்ட அந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் சாப்பிட்ட அந்த பேரித்தம்பழத்தின் கொட்டைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமாகவே வைத்துக் கொண்டு வந்தார். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சய்யிதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டு இருக்கிறீங்க என்று சொன்னார்கள். என கொட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சாப்பிட்ட பேரித்தம்பழத்தினுடைய ஒட்டுமொத்த பழத்தினுடைய எண்ணிக்கையும் அவர்கள் பக்கம் இருந்தது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் சாப்பிட்ட ஆரம்பித்ததிலிருந்து நீங்களும் சாப்பிட்டீர்கள், நான் கொட்டைகளை வெளியே வைத்திருக்கிறேன், நீங்கள் அதை சேர்த்து சாப்பிட்டிருக்கிறீர்கள் தெரிகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாதுரியமான பதில், யாரையும் சங்கடத்தில் ஆழ்த்தாத பதில், அது நிச்சயமாக நம்முடைய எதிரணியில் உள்ளவரையும் நம்மை கவர்ந்தெடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பேராற்றல் பேச்சாற்றலுக்கு உண்டு. சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல் வுது மிம்மா மஸ்ஸத்தின் நார், நெருப்பால் சுட வைக்கப்பட்ட எந்த பொருளை சாப்பிட்டாலும் ஒது செய்ய வேண்டும் என்ற ஹதீஸை பரவலாக அறிவித்துக் கொண்டு வருகிறார். அந்த ஹதீஸிற்கு விளக்கம் வேறு, ஆனால் அவர் அல் வுது என்று சொன்னால் ஒது செய்ய வேண்டும். அவர் கருத்தின்படி டீ குடிச்சா ஒது செய்யணும், பால் குடித்தால் ஒது செய்ய வேண்டும், சுடுதண்ணீர் குடித்தால் ஒது செய்ய வேண்டும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்து இந்த மாதிரி நீங்க ஹதீஸ் சொல்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, ஆமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அரைத்தல் வுதுஅ மின் மாயின் ஷாஹினின், அப்படின்னா சுடுதண்ணியில ஒது செஞ்சா அதுக்காக வேண்டி இன்னொரு தடவை ஒது செய்யணுமா என்று கேட்டார்கள். சுடுதண்ணியில ஒது செய்யறோம், நீங்க சொல்றபடி பார்த்தா அதுக்கு இன்னொரு தடவை ஒது செய்யணுமா என்று கேட்ட பொழுது ஃபதஹய்யர அபூ ஹுரைரா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள். இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார்கள். சய்யிதுனா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் கிராத் ஓதுகின்ற பொழுது, சப்தமிட்டு ஓதுகின்ற ஜமாத் தொழுகையில இமாம் கிராத் ஓதுகின்ற பொழுது பின்னால் இருக்கக்கூடிய மஅமூமீன்கள் கிராத் ஓத தேவையில்லை, கிராத்துல் இமாமி கிராத்துல் மஅமூமி என்ற ஹதீஸை ஆதாரமாக எடுத்து இமாம் கிராத் ஓதுவதே பின்னால் உள்ளவர்கள் கிராத் ஓதுவதற்கு போதுமானது என்ற ஹதீஸை ஆதாரமாக எடுத்து இமாம் கிராத் ஓதினால் நாமெல்லாம் மௌனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை மக்கள் மன்றத்தில் அறிவித்த பொழுது 50 அறிஞர்கள் ஒன்று கூடி, அது எப்படி, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப்,
ஃபாத்திஹா சூரா ஓதாதவர்களுக்கு தொழுகை என்பதே கிடையாது என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே, இவர் எப்படி இப்படி சொல்லலாம்? எல்லோரும் போய் அவரிடத்தில் விசாரிப்போம். ஒரு 50 பேர் போனாங்க. போய் இமாமுல் ஆலம் அவர்களை சந்தித்தார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 50 பேரையும் வரவேற்று உட்கார வைத்து உபசரித்தார்கள். என்ன விஷயம்? அதில் ஒருவர் பேசினார், இமாம் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இமாம் மட்டும் கிராத் ஓதினால் போதும் என்று சொன்னீர்கள்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், 50 பேர் வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் பேசுறீங்க, 49 பேர் மௌனமா இருக்கிறீங்களா, என்ன விஷயம்னு கேட்டாங்க. வந்தவங்க சொன்னாங்க, ஆளாளுக்கு பேச முடியாதுல்ல, எங்க எல்லார் சார்பாகத்தான அவர் பேசுறாரு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நானும் அதைத்தான் சொன்னேன். தொழுகையில் நமக்கு தலைவராக இமாம் இருக்கிறார், நாம் அவரை பின்பற்றி நிற்கிறோம். இன்னமல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழக்கூடியவர் அல்லாஹ்விடத்தில் உரையாடுகிறார், நம் சார்பாக அவர் உரையாடுகிறார். நாம் மௌனமாக இருந்தாலே நம் சார்பாகத்தானே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆளாளுக்கு பேசினால் அது எப்படி கண்ணியமாக அமையும்? நான் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா, நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்று அவர்களுடைய கருத்தை வைத்து அவர்களை மடக்கினார்கள். சாதுரியமான பேச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது, சஹாபாக்கள் கற்றுத்தந்தது, 40 இமாம்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எத்தனை எத்தனை மூத்தவர்கள் முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நகைச்சுவை என்பது மனித வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நகைச்சுவை என்று ஒரு தனி தலைப்பே இருக்கிறது, பாபுல் மிஸாஹ். பெருமானாரின் நகைச்சுவை உணர்வு சாதாரணமானதல்ல. வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, இந்த அம்மா உங்கள்ட்ட ஏதோ பேசணுமா? என்ன பேசணும்? சொர்க்கத்துக்கு போவாங்களா? இவங்க சொர்க்கத்துக்கு போறதில்ல, இப்பவே அத்தாரிட்டி சர்டிபிகேட் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்து விட்டு தொழுகைக்கு போகிறார்கள். போகின்ற வழியில் அந்த தாயாரை பார்த்து சொன்னார்கள், லா ததுகுலில் ஜன்னத்தல் அஜூஸத்து, கிழவிலாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கிழவி சொர்க்கத்துக்கு போய் என்ன செய்ய போறீங்க? கிழவிலாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது விட்டு வெகு நேரம் கழித்து வீட்டிற்கு வருகிறார்கள். இந்த தாயார் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. இந்த அம்மா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்களே, அதனால அழுதுகிட்டு இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழவி கிழவியாக இருந்துதான் சொர்க்கத்திற்கு போக முடியாது, அவர்கள் குமரிகளாக மாற்றப்பட்டு சுவனத்திற்கு செல்வார்கள். இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை நாம் புதியதொரு படைப்பாக மாற்றுவோம், அவர்களை கன்னி பெண்களாக நாம் மாற்றி விடுவோம். அதைத்தான் சொன்னேன். நீங்க போக மாட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே. கிழவியா போக மாட்டீங்க, குமரியாக செல்வீர்கள், சந்தோஷம் தானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு சஹாபி, எனக்கு ஒரு ஒட்டகம் தாங்கண்டாரு. குட்டி இருக்கு பரவாயில்லையா அப்படின்ட்டாங்க. அவர் சொன்னார், குட்டியில நான் எப்படிங்க ஏறி ஊருக்கு போக முடியும் பாலைவனத்திற்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி கொண்டு வரோம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒட்டகத்தை கொண்டு வந்தாங்க. பொய்யே கற்பனையில் நினைத்திராத பூமான் நபியை பார்த்து அவர் கேட்டார், இது குட்டி ஒட்டகம் இல்லையே, பெரிய ஒட்டகமாச்சேன்டாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு ஒட்டகம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதற்கு தாய்க்கு குட்டி தானே அது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். சபையோர்கள் அத்துணை பேரும் சிரித்தார்கள் என்பது வரலாற்று உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய் பற்கள் தெரிகின்ற அளவிற்கு சிரித்தார்கள். எத்தனை முறை சிரித்தார்கள் வரலாறு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நகைச்சுவை உணர்வு அப்படிப்பட்டது. இறுக்கமான மார்க்கம் அல்ல இஸ்லாம், தளர்வான நெகிழ்வான மார்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, பட்டிமன்றம், அறிஞர் பெருமக்களின் பட்டிமன்றம் எப்படி அமைய வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் அழகிய கருத்தோடு நாகரிகமான வார்த்தையோடு அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், இது ரொம்ப அழகான முறையிலே பதில் கொடுங்கள். உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் பரம்பரை பகை இருந்தாலும் அவர் உற்ற நண்பராக மாறி போவார் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற சத்திய வாக்குறுதிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, பட்டிமன்றத்திற்கு ஒரு மகுடம் அவசியம். தற்காலத்தில் மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்ற தலைப்பில் அற்புதமான ஒரு தலைப்பு. நாம் வாழுகின்ற காலத்தில் மனித நேயம் என்பது இந்த உலகம் சுற்றுவதற்கு ஆதார புள்ளியாக அமைகிறது.
அன்பு மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விட்டால் உலகம் சுடுகாடாக மாறிவிடும் என்று சொல்வதை போன்று மனித நேயம் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் அது வாழ்கிறது என்று பேசுவதற்கு ரெண்டு அறிஞர் பெருமக்களும் இல்லை இல்லை அது வீழ்ச்சி அடைந்து வெகு காலம் ஆகிவிட்டது என்று சொல்வதற்கு ரெண்டு அறிஞர் பெருமக்களும் வருகை தருகிறார்கள். அவர்கள் பேசியதற்கு பிறகு வாழ்கிறதா வீழ்கிறதா என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் முடிவு செய்ய இருக்கிறோம். வாழ்கிறதே என்ற அணியினுடைய தலைவர் மேலூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் செயலாளர் அருமை சகோதரர் மௌலானா எம் அஹமது ரிஸ்வான் கைரி ஹதரத் அவர்கள் மனிதநேயம் வாழ்கிறது என்ற தன்னுடைய அணியை துவக்கி வைத்து உரையாற்றுவார்கள். உரையாற்றுகின்ற ஆலிம் பெருமக்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், தயவு செய்து 8 நிமிடத்திற்குள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முடிவுக்கு கொண்டு வந்து விடுங்கள். உங்களுக்கு இஷாரா செய்யப்படும். 10வது நிமிடத்தில் நேற்று தஞ்சாவூர் நடந்ததை போன்று மைக் ஆஃப் பண்ணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحسن كما أحسن الله إليك صدق الله العظيم. இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நடுவர் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் அனைவரையும் 10 நிமிஷம் சொல்லிட்டாங்க. அனைவரையும் அதனால் சுருக்கமாக வரவேற்று என்னுடைய சலாத்தை முற்படுத்தி என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, நண்பர்களே, உலமா பெருமக்களே, தற்கால சூழலில் மனிதநேயம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்ற தலைப்பில் வாழ்கிறதே என்ற அணியை வலுப்படுத்துவதற்காக சில கருத்துக்களை தங்களிடத்தில் முன்வைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்பலாம் தேவையில்லை. அசத் இதை கேட்டுட்டே தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தையில் அநேகமாய் மனிதன் என்ற வார்த்தை 3 நிமிஷத்துல முடிச்சிருவீங்களா? தீர்ப்பை சொல்லிட்டீங்கன்னா இப்பயே முடிச்சிடலாம். மனிதன் என்ற வார்த்தையையும் மனிதம் என்ற வார்த்தையையும் பிரித்து பார்க்க முடியாது. மனிதம் என்றால் மனித நேயம். மனிதன் என்ற வார்த்தையையும் மனிதம் என்ற வார்த்தையும் பிரித்து பார்க்க முடியாது. இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. இந்த இரண்டும் இல்லை என்றால் உலகம் முடிவிற்கு வந்துவிடும் என்பது பெருமானாரின் கூற்று. இன்னமா துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும், நீங்கள் ரிஸ்க் அளிக்கப்படுவதெல்லாம். இன்னொரு ரிவாயத்தில் இன்னமா துன்ஸரூன பிதுஅஃபாயிக்கும், நீங்கள் உதவி செய்யப்படுவதெல்லாம் உங்களில் பலகீனமானவர்களை கொண்டு என்று பெருமானார் சொன்னார்கள். என்றால் பலகீனமானவங்க கொண்டா எப்படி? அவங்களுக்கு மனிதநேயத்தோடு நீங்க உதவி செய்து கொண்டு இருப்பதால் தான் இந்த உலக ரிஸ்க் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் உதவி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பெருமானாரின் கூற்று. இதற்கு மாற்றமாகவா நடுவர் தீர்ப்பு சொல்லிவிடுவார்கள்? பெருமானாரின் கூற்றுக்கு மாற்றாக இருக்காது என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சபையோர்களே, ஆக மனிதத்தையும் மனிதனையும் பிரித்து பார்க்க முடியாது. ரொம்பலாம் தேவையில்ல. போகிறோம், நான் படியிலேருந்து இறங்கும் போது நான் லைட்ஸாக ஸ்லிப் ஆயிடுறேன். எதிரணி தலைவர் அப்துல்லா அண்ணன் பார்த்து மோலானான்னு சொல்லாமல் இருந்துருவாரா? எதிரணி அவரு அப்படின்னு சொல்லி இருந்துருவாரா? மனிதநேயம் என்பது மனிதனுடைய ரத்தத்தில் கலந்தது, பிரித்து பார்க்க முடியாதது. ஒருத்தர் வண்டியில் ஸ்டாண்ட் எடுக்காம போய்கிட்டு இருக்காரு, அவரை போய் யாராவது பார்த்து சொல்லாம இருந்துருவீங்களா? விரட்டி போயாவது அவரை ஏதாவது சொல்லிட்டு வந்துடுறது இல்லை. சில நேரம் விரட்டி போடுறப்ப அவரையும் சேர்த்து தள்ளி விட்டுறது உண்டு, அது வேறு செய்தி. ஆக சொல்லுவதற்காக நாம் பயணப்படுகிறோமா இல்லையா? நீங்களே பதிலையும் சொல்லி கொடுத்தீங்க. சில நேரம் நாம் இங்கே பேச வருகின்றது பெரும்பான்மையை. ஆம்புலன்ஸ் போகுது, எவ்வளவு வேகமான பயணம் என்றாலும் நம்முடைய வாகனத்தை ஒதுக்கி வழிகிடுகிறோமா இல்லையா? இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி தந்தார்களா? இல்லை. மனிதம் என்றது மனிதனுடைய உள்ளத்தில் ஊறியது. அது யாரும் சொல்லி தந்துதான் நமக்கு நடைமுறைக்கு வர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. இப்போ இந்த மனிதனையும் சொன்னோன்னு சொல்கிறோம், அந்த பைக் ஸ்டாண்ட் எடுக்கண்டு இது நடைமுறைக்கு வந்துருச்சு. யாரும் இதுல இருந்து விதிவிலக்கு இல்லை. இதை பயன்படுத்தி சில பேர் போய்கிட்டு இருக்கே வேகமா, அசத்து டயர் சுத்துது பார்த்து போங்க அப்படின்னு சொல்றான். டயர் சுத்துது பார்த்து போங்க, டயர் சுத்துனாதான வண்டி போகும். நீங்க நகைச்சுவை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காண்டி இந்த பாயிண்ட், இல்லைன்னா இந்த டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். கண்ணியத்திற்குரிய சபையோர்களே, நண்பர்களே, மனிதநேயம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்கிறார்கள். அதற்கான வெகுமதியை பெருமானார் எப்படி அறிவித்தார்கள் தெரியுமா? சாதாரணமான வெகுமதி அல்ல, சாதாரணமான வெகுமதி அல்ல. ஒரு நாள் செய்தனா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில அமர்ந்திருக்கிறார்கள்.
ஒரு சஹாபி தோழர் கவலையோடு வந்து பள்ளிவாசல் அமர்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன் தோழரே, ஏன் கவலையோடு இருக்கீங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த சஹாபி சொன்னாரு, நான் ஒருத்தவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், இன்னையோடு அந்த தவணை முடியுது, எப்படி பதில் சொல்ல போறேன் என்று தெரியாமல் கவலையோடு இருக்கிறேன் என்று சொன்னபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பள்ளியிலிருந்து வெளியேறுகிறார்கள். வெளியேறக்கூடிய நேரத்தில் அந்த கடன் வாங்கின அந்த கவலையோடு அந்த சஹாபி கேட்டாரு, இப்னு அப்பாஸ், நீங்க பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விட்டீரா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அப்ப இஅ்திகாஃப்ல இருக்காங்க. இஅ்திகாஃப் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விட்டீர்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானாரின் கபரை பார்த்து சொன்னார்கள், நிச்சயமாக சத்தியமாக இந்த கபரில் இருக்கக்கூடியவர் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவில்லை. யார் ஒரு சகோதரருக்கு உதவி செய்வதற்காக ஒரு 8 எடுத்து வைக்கிறாரோ அவர் 10 ஆண்டுகள் இஅ்திகாஃப் இருந்து நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் சொன்னது எனக்கு மறக்கவில்லை. அதனால்தான் இந்த ஒரு நாள் இஅ்திகாஃபை விட்டுவிட்டு 10 வருட இஅ்திகாஃபின் நன்மைக்காக செல்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள் என்றால் மனிதநேயத்திற்கு பெருமானார் கொடுத்த இடம் எங்கே? மனிதநேயத்திற்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இடம் எங்கே? இன்றைக்கு எத்தனை நபர்கள் எந்த விஷயமும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஆற்றலை மனிதநேயம் செய்துவிடும். பாரதி சொல்லுவார், கத்தி, துப்பாக்கி, சிறைச்சாலை, தூக்கு தண்டனை, இதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னெடுக்க முடியாத ஒரு காரியத்தை வீட்டில் பெண்களின் தாலாட்டுகளும் செவிவழி கதைகளும் மனிதநேயத்தோடு செல்கின்ற போது இந்த விஷயங்கள் அது செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் உடைத்துவிடும். கத்தி, துப்பாக்கி, சிறைச்சாலை செய்யக்கூடியதை விட மனிதநேயம் செய்யக்கூடிய செயலாற்றல் வீரியம் மிக்கது என்று பாரதி சொல்கிறார். உண்மை அதுதானே? பிரசவ அறையிலிருந்து வெளியே வந்து ஒரு பெண் சொன்ன வார்த்தை உண்மையான ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நான் சுகப்பிரசவமாக நான் பிள்ளை பெற்றதற்கு காரணம் யார் தெரியுமா? அந்த டாக்டர் காரணம் சொல்லலை, அந்த டாக்டர் அந்த பெண் காரணம் சொல்லலை, அந்த கூட இருந்த ஆயம்மா, கவலைப்படாதம்மா, பிள்ளை பெக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான், கொஞ்ச நேரம் வலியை பொறுத்துக்க, தானா பிள்ளை பிறந்துரும் என்று அந்த அம்மா சொன்ன ஆறுதல் வார்த்தையும் பிசியோதெரபி டாக்டர் என்னை ஆர்வப்படுத்திய இந்த 2 விஷயங்களும் தான் என்னை சுகப்பிரசவமாக பிள்ளை பிறக்க வைத்தது என்றால் மாத்திரைக்கு அப்பாற்பட்ட சக்தி மனிதநேயத்திற்கு இருக்கிறதா இல்லையா? நடுவர் அவர்களே, மாத்திரைக்கு அப்பாற்பட்ட சக்தி மனிதநேயத்திற்கு இருக்கிறதா இல்லையா? எங்க எங்கள் பெருமானார் சொன்ன கூற்று பொய்யாகி விடுமா? மனிதநேயம் நிச்சயமாக எதுவும் சாதிக்க முடியாததை மனிதநேயம் சாதிக்கும். எத்தனை விஷயங்கள் மனிதநேயமே இல்லைன்னு யாராவது சொல்லிட முடியுமா? ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்குது, யாராவது நான் ரொம்ப ஹார்டான ஆளு, நாங்கள்லாம் ரொம்ப அப்பவே அப்படின்னு சொல்லி சிரிக்காம வந்துடுவீங்களா? ஒரு குழந்தை பார்த்து சிரிக்குது, சிரிக்காமல் கடந்து செல்பவர்கள் யாரேனும் இந்த சபையில் இருக்கிறீர்களா? இங்கே என்னதான் யாரும் யாரோடும் எதிரியாக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் ஒருத்தவருக்கு கடுமையா புகை ஏறிடுது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, புறை ஏறிடுது, அந்த எதிரி அவருடைய தலையில் தட்டி அவனை அணவணைக்கிறானா இல்லையா? இதுதானே மனிதநேயம். மனிதநேயம்னா என்னவோ போய் அது PhD படிச்சாதான் விளங்கும் என்பதல்ல. சிறு பிள்ளைகளின் உள்ளத்தில் இருந்து மரணப்படுக்கையில் இருக்கும் முதியவர் வரை அனைவரின் உள்ளத்திலும் வேரூன்றிய விஷயம்தான் இந்த மனிதநேயம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அனைவரின் உள்ளத்திலும் வேரூன்றி இருக்கக்கூடிய விஷயம்தான் மனிதநேயம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். நீங்கள் யார் என்று நிரூபிப்பதற்கு 1000 அட்டைகள் தேவைப்படலாம். நீங்கள் யார் என்று நிரூபிப்பதற்கு ஆதார் அட்டை தேவை, குடும்ப அட்டை தேவை, ஓட்டுநர் உரிமம் தேவை, பல்வேறு வகையான அட்டைகளை கொண்டுதான் நீங்கள் யார் என்று நிரூபிக்க முடியும். ஆனால் நீங்கள் மனிதன் என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் மனிதநேயம் இருந்தால் மட்டுமே சாத்தியம். அது வாழ்வதால் தான் உலகம் வாழ்கிறது. உலகம் வாழும் வரை, கியாமத் வரை இந்த மனிதநேயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்ப்பாய் நடுவர் சொல்வார்கள் என்று சொல்லி ஆதரவு வைத்து நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய ஹதரத் அவர்கள், அஹ்மது ரிதுவான் ஹைரி ஹதரத் அவர்கள், இன்னமா துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும், உங்களில் பலகீனமானவர்களின் பரக்கத்தினால்தான் நீங்கள் ரிசுக்கு வழங்கப்படுகிறீர்கள் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப எல்லாருக்கும் ரிசுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குதா இல்லையா? அப்போ பலகீனமானவர்களை நாம் கவனித்து கொண்டு தானே இருக்கிறோம். அதில் ஒன்று சொன்னார் பாருங்க, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பள்ளியிலிருந்து இறங்கும் பொழுது லேசாக தடுமாறிட்டேன், எதிரணி தலைவர் தம்பி பார்த்துன்னு சொன்னார். இவர் ரொம்ப விவரமான ஆள், இப்படி இது ஒரு பாயிண்ட் வேணுண்டே தடுமாறி இருக்கிறாரு. அவர் பாவம் கொஞ்சம் அப்பாவி போல் தெரியுது. இவர் விரித்த வலையில் சிக்கி
தம்பி பார்த்துமா அப்படின்ட்டாரு. பார்த்து என்ன சொல்கிற, பட்டிமன்றத்துக்கு வா, உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஆம்புலன்ஸ் ரொம்ப வேகமாக வருது, வழி விடுறோங்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஓட்டுறவனும் ஒழுங்காக இருக்கணும். ஆம்புலன்ஸில் ஒரு இடத்துல ஒரு ஆள் கால் லாரியில் அடிபட்டு கிடக்கிறார். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. ரொம்ப வேகமாக வந்து பிரேக் போட்டு ஆள் எங்கே அப்படின்ட்டாரு. தம்பி வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸில் எடு, நீ தான் அவர் கழுத்தில் ஏற்றிட்ட. முதல்ல கால் தான் உடஞ்சி கிடந்துச்சு, ஆனால் இப்போ நீ வேகமாக கொண்டு வந்து போட்ட பிரேக்கில் கழுத்தில் ஏற்றிட்டு தம்பி, என்னத்தை நம்மளுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றுறது, சந்தாக்கில் தான் ஏற்றணும், வண்டியை பின்பக்கமாக எடுனாங்க. அப்போ ஓட்டுறவனும் ஒழுங்காக இருக்கணும், மனிதாபிமானம். அப்புறம் டாக்டர்களை பற்றி சொன்னார். டாக்டர்கள் தராத விஷயத்தை மனிதநேயம் வழங்குகிறதுன்றார். டாக்டர்கள்ட்டையும் விளையாட்டுக்கு சொல்கிறதான், டாக்டர்கள் யார் இருந்தால் கோச்சிங் சில நேரத்தில் சம்பிரதாயமான வார்த்தைகள் இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆனவுடனே கொண்டு போகிறாங்க. போன உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு, சாரிங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாற்றிருக்கலான்டார். ஆக்சிடென்ட் ஆகி 5 நிமிஷம் தான் சார் ஆகுது, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கவனை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற உடனே டாக்டர் பதறி போய், அப்படியா 5 நிமிஷம் தான் ஆச்சா, சரி சரி எங்களுக்கு அப்படி சொல்லி சொல்லி பழக்கமாக போச்சுங்க, ஆளை கொண்டு போங்கன்றார். அப்போ சம்பிரதாயமான வார்த்தைகள். மனிதாபிமானம் என்பது அடி ஆழம் இதயத்திலிருந்து வர வேண்டும். அது வந்துக்கிட்டு தான் இருக்கு. சின்ன பிள்ளைய பார்த்தா சிரிக்கிறோம் அப்படிங்கிறார். நம்ம சிரிக்கிறோம், அது நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டேங்குத, பயப்படுத. நம்மளை காட்டியே ஒரு அம்மா சோறு விட்டுது, சாப்பிடலை, அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்க எண்ணெயெல்லாம். எண்ணெயை பார்த்து அஜித் வர குறுக்க வர்றார். நம்மளை காட்டி சோறு ஊட்டி இருக்காங்க, இந்த பாரு சாப்பிடலன்னு அவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம். நம்மளை பார்த்து பயந்தே அது வாழ்ந்துருக்கு. நம்ம தான் சிரிச்சிருக்கோம், அது நம்மளை பார்த்து பயந்துருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. தற்காலத்தில் மனிதநேயம் வீழ்கிறது என்ற அணியினுடைய தலைவர், மாவட்ட ஜமாத்துல்லமா சபையின் நிக்காஹ் கவுன்ஸ் பொறுப்பாளர் மௌலானா முகமது அப்துல்லா சஆதி ஹஜரத் அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறது என்று பேசுவதற்காக வேண்டி வருகை தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம். இந்த நிகழ்விற்கு ஒரு வாய்ப்பளித்த ஜமாத் உலமாவிற்கும் முதற்கண்ணாக அல்லாஹ்விற்கும் இதற்கு நன்றி சொல்கிறேன். மனிதநேயம் சிறப்பில்லையாங்கிறது இங்கே பட்டிமன்ற தலைப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் மனிதநேயத்துக்கு சிறப்புப்படுத்தியதெல்லாம் உண்மைதான். இப்போ வீழ்ந்திருக்கா இல்லையா? சிறப்பு மனிதநேயத்திற்கு மார்க்கம் உயர்வை தருகிறது என்பதில் நான் மாற்று கருத்து இல்லை. தலைப்பு அவர் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். மனிதநேயம் இன்னைக்கு வீழ்ந்திருக்கா, நாசமா போயிருக்கா இல்லையா? இனிமேலுக்கு படிச்சு என்ன ஆக போகுது? அதானே, முடிஞ்சு வந்தா என்ன, வராட்டி என்ன, அவர் டைம் தான் முடிஞ்சு போச்சா, கவர்ல அடக்கியாச்சு. காலை எப்போ காலை வாரி விடலான்ங்கிற உலகத்தில் அன்னை எப்போ போவான், தின்ன எப்போ காலியாகிங்கிற இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எப்படி மனிதநேயம் வளரும்? வீழ்ந்து கொண்டு இருக்க ஒரு மனசாட்சி வேணாமா? ஒரு ஆலிமா இருக்கும், அது ஒரு பெரிய வட்டாரத்தோட செயலாளராக இருக்கீங்க, மனசாட்சியே இல்லாமல் பேசுறீங்களே. மனிதநேயம் எந்த அளவிற்கு புறையோடி வீழ்ந்து போய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். நீங்க மனிதநேயம் வாழுது அப்படின்னு சொல்லி 1-2 உதாரணத்தை தான் நீங்க சொல்ல முடியும். ஆனா கோடிக்கணக்கான உதாரணங்கள் இன்னைக்குள்ள செய்தித்தாளை நீங்க எடுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் மனிதநேயம் இந்த நாட்டிலே வீழ்ந்திருக்கிறது என்பதற்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்தித்தாளை இதற்கு சாட்சி. செய்தித்தாள் நம்ம எல்லாரும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் கற்பழிப்புல தொடங்கி கடைசியில் பிட் பாக்கெட்ல முடிக்கிறான். அதனால தான் அப்துல் கலாம் சொன்னார், முதல் பக்கத்துலயாவது மனிதநேய செய்தியை போடுங்கயா அப்படின்னு சொல்லி. பத்திரிக்கைக்காரன் சொன்னானா, அப்படி நடந்தா போடாமையா இருக்க போறோம், வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம் தானா. அந்த அளவிற்கு மனிதநேயம் வீழ்ந்து இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு நல்ல ஒரு அடிப்படை விதி ஒன்று தெரியும். என்ன அப்படின்னு சொன்னா, அல் ஹுக்முலில் காலிப், பெரும்பான்மைக்கு தான் நீதி என்பது. லா ஹுக்கும, அதாவது வன்னாதிர லா ஹுக்கும லஹா, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அல்லது சில செய்திகளுக்கோ நிகழ்வுகளுக்கோ ஒரு நீதி கிடையாது, அது தீர்வு கிடையாது. அதிகமாக எது நடக்கிறது? அதிகமாக மனிதநேயமற்று வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். அதை நடுவர் அவர்களும் கவனத்தில் கொள்ளணும். நிறைய வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப வாழுதுங்கிற பேசுவதில் எந்த நியாயம் இருக்கிறது? பலஸ்தீன்ல பிஞ்சு குழந்தைய குண்டு போட்டு தினமும் கொண்டுகிட்டு இருக்கிறான். உலக நாடு ஃபுல்லா வாய் பொத்தி இருக்கிறான். பல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் வாய் பொட்டி இருக்கிறானே. இப்ப மனிதனை வீழ்ந்து வாழ்ந்து கொண்டா இருக்குது.
குஜராத்திலே ஒட்டுமொத்தமாக அழித்தவன் எல்லாம் இன்னைக்கு அரசாட்சியிலே பவனி வருகிறார்களே, இது மனிதநேயம் வீழ்ந்ததற்கான உதாரணம் இல்லையா? 8 வயசு பையன் ட்ரெயின்ல போறான், ஒரு ஜுனைத் என்ற ஒரு ஹாஃபீஸ் அவனை வெட்டி கொள்றான். சுத்தி இருந்த சமூகம் அமைதியா தானே இருந்தீங்க? அப்ப எங்க மனிதநேயம் இருக்கிறது? இங்க அகலாக்கு மாட்டுக்கறி வச்சான்னு சொல்லி கொண்டு போட்டானே, ஒரு ஆசிஃபானுங்கிற ஒரு சின்ன பிள்ளைய கெடுத்தானே. இவ்வளவு ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது ஆனா எதுவுமே நடக்காம எத்தியோப்பியாவில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம யானையும் புலியும் அடிச்சு தின்னுகிட்டு இருக்க அரசாங்கமே அடிச்சு கொடுக்குறேன். இந்த அளவிற்கு மனிதநேயம் வீழ்ந்து போய் இருக்கக்கூடிய சூழல்ல மனிதநேயம் இருக்கிறதுங்கிறதுல என்ன பேசுவதில்லை. ஒரு மனிதநேயம் உங்களுக்கு வேணாமாங்க? மனிதநேயம் அவசியம் பேச வரீங்கல்ல, வாழ்கிறேன் ஒரு மனிதநேயம் வேணாமா? எங்க குடும்பத்தில் இருக்கா முதல்ல. அதாவது முன்னாடி குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அட்டாச்சு ஃபேமிலி டிட்டாச்சு பாத்ரூம்பாங்க. அதாவது குடும்பம் முன்னா இருந்தது, பாத்ரூம் வெளியே இருந்துச்சு. இது ஆட்டோவுக்கு பின்னாடியே எழுதலாமே, அதானே தீர்ப்பை எழுதணும் நீங்க சரியா. அதே இன்னைக்கு என்ன மாறி இருக்கு, அட்டாச்சு பாத்ரூம் டிட்டாச்சு ஃபேமிலி. பாத்ரூம் வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு, குடும்பம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறான். அப்ப இந்த அளவிற்கு குடும்ப உறவுகளே மோசமாய் போயிருக்கா இல்லையா? அதெல்லாம் நாம கருத்துல கொள்ளணும். ஏங்க கல்யாணம் முடிச்சு மறுநாள் வர ஒரு மனைவி வந்த மறுநாள் 2 நாள்ல கணவன்கிட்ட போய் உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றா. நம்ம போய் சொல்ல முடியுமா மனைவிட்ட உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி? சேட்டையா வந்த 2வது நாள்லயே என் தங்கச்சி பிடிக்கல அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உறவுகளிலே மோசமாகி போய் இருக்கிறது என்று நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விழா ஏற்பாட்டாளர்கள் ஒரு ஏற்பாடு செய்யுங்க, பேச வந்த உறுப்பினர்களுடைய மனைவியையுமே சேர்த்து அழைப்பு கொடுத்துருங்க. ஏன் மனைவி மட்டும் விட்டுருங்க, ஏன்னா எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. அதனாலதான் நம்ம நிக்கா கவுன்சில் பொறுப்புல இருக்கோம். பாத்தீங்களா? இப்ப உறவுகளை கூட வித்தியாசம் பாக்குறாங்களா இல்லையாங்க? கணவன் வீட்டிலிருந்து வந்தா ஒரு மாதிரியும் மனைவி வீட்டில இருந்து வந்தா ஒரு மாதிரி பிரிச்சு பார்க்கக்கூடிய மனோநிலை இருக்கா இல்லையா? நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அதாவது கஷ்டப்பட்டு ஏற்கனவே பேசினவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வர்றேன், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் தட்டான், மனைவி திறக்க மாட்டுக்கா. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஐடியா சொன்னா, நீ தட்டிக்கிட்டே இருக்க அவ திறக்க மாட்டான் பொண்டாட்டி. ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தான், ஒரு சேலை வாங்கினா 2 சேலை ஃப்ரீன்னு கத்து நைட் நேரத்தில் உன் பொண்டாடி வீட்டை கதவை திறப்பான். ஆக இலவசத்துக்கு திறக்கக்கூடிய அந்த கதவுகள் ஒரு மனிதநேயமாக கணவனுக்கு திறக்கப்படுதா? ஏங்க மனசாட்சி வீழ்கிறது, மனிதநேயம் வீழ்கிறதுங்கிறதுக்கு முதியோர் இல்லம் சான்று இல்லையா? தெருவில் எத்தனை முதியோர் இல்லம். அதான் ஒருத்தன் அழகாக ஒரு கவிதை ஒன்று படித்தான். மிருகங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மனிதர்கள் செல்வது மிருக காட்சி சாலை, மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு மிருகங்கள் வந்து செல்வது அது முதியோர் இல்லம் என்றான். இப்போ முதியோர் இல்லம் இருக்கிறதெல்லாம் வீழ்ந்து போய்விட்டது என்பதற்கு உதாரணம் இல்லையா? இதோ முடித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே. எனவே மனிதநேயம் மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக இங்க கூறிக்கொள்கிறோம். எனவே மனிதர்களை நாம மனிதநேயம் வேண்டாம்னு சொல்லல, மனிதநேயம் வீழ்ந்து இருக்குது, வாங்க தூக்கி பிடிப்போம். வீழ்ந்து போன மனிதநேயத்தை தூக்கி சுமக்க வேண்டிய, தூக்கி பிடிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. 2 பேரும் தூக்கி பிடிப்போம். நீங்க வாழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, இன்னும் மனிதநேயம் வீணா தான் போகும். நீங்களும் அந்த மாதிரி வீணா போயிடக்கூடாதுங்கிற ஒரு கவலையில தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன். மனிதநேயம் வீழ்கிறதே என்ற அன்னைக்கு நீங்க தீர்ப்பு தரணும். இது நீதியினுடைய மண், அதாவது நீதியாளர்கள் வாழ்ந்த மண். எனவே மதுரைக்கு ஒரு நீதிக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. அந்த பெருமைக்கு சான்று பகர நடுவரை அழைக்கிறேன். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அதற்கு ரொம்ப நிறைய ஆதாரங்கள் சொன்னாங்க. பலஸ்தீனத்தில் குழந்தைகள் பாஸ்பரஸ் குண்டுகளின் மூலமாக கொல்லப்படுகிறார்கள். குஜராத்தில் நடந்த நிகழ்வுகள், ஜுனைதுங்கிற ஹாஃபில் புத்தாடை அணிந்து தாயாரை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறான், அவன் கொல்லப்படுகிறான். அஹ்லாக் என்ற ஒரு முதியவர் கொல்லப்படுகிறார். இப்ப சமீபத்தில் 70 வயது நிரம்பிய ஒரு பெரியவரை இப்படி அவர்கள் மிக கடுமையாக தாக்குகிறார்கள். இதெல்லாம் மனிதநேயம் இந்த நாட்டில் வீழ்கிறது என்பதற்கு கண்கூடான ஆதாரங்கள் இல்லையா அப்படின்னார். அப்புறம் ஏன் அங்கெங்கெல்லாம் போயிட்டு நம்ம வீட்டிலையே நம்ம மனைவி எப்படி நடந்துக்கிறாங்கன்றார். அது நம்ம மறுக்க முடியாத விஷயம்தான்.
என்னத்தை வெளியில் பேச முடியாது, அவர் பேசிட்டாரு. சொன்னாரா இல்லையா? மாமியாருக்கு இந்த பிள்ளைகளை வச்சிருக்க பேர் என்னடா? பினாமியா. என்ன பினாமி? ஆமாம், எங்கள் அத்தா 30 பவுன் நகை போட்டு விட்டாரு, வந்த 3ஆவது நாள்ல இருந்து அந்த அம்மா பேரில் தான் அடவு இருக்கு பேங்கில். அப்போ எனக்கு போட்ட நகை அந்த அம்மா பேரில் இருக்குன்னா அந்த அம்மா பேர் பினாமி தானே அப்படிங்குது. நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு பேர் சுனாமிங்கிறாங்க. என்ன சுனாமிங்கிற? எங்கள் அக்காவை என்ன சுனாமிங்கிற அப்படின்னா, சொல்லாமல் கொள்ளாமல் வாரா, இருக்கிறத பூரா சுருட்டிக்கிட்டு போயிடுறா, பின்ன அவளுக்கு பேர் சுனாமி தானே அப்படிங்கிறாங்க. சரி, என்ன செய்யறது? நாமளும் பள்ளிவாசலில் மேற்கு பக்கமாக திரும்பி கபில் தூண் 3 தடவை சொல்லிட்டோமா இல்லையா? இப்போ ஏதாவது பேசுனா தூணில் கட்டி வச்சு உரிச்சு போடுவானுங்க. அதுக்காக வேண்டி சரி கடைசி வரைக்கும் கபில் தூ, நீங்கள் சொல்கிறது பூரா கபில் தூ. முதல்ல ஆரம்பித்து வச்சார அஜர்த்து கபில் தூண்டு. நம்ம நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, மவுத்தாகிற வரைக்கும் இவ்வளோ சொல்கிறது பூரா நாம் கபில் தூண் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதான் ஒரு ஆள் மனைவிட்ட சொன்னாராம், நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல ஒரு அஜர்த்து, ஏதோ இப்போ கொஞ்சம் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்களாம் அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது. நம்ம கல்யாணம் பண்ணி வச்ச அஜர்த்து பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்களான்ட்டு. இந்த ஆள் சொல்கிறாரு, பண்ணின பாவம் சும்மா விடுமா அப்படிங்கிறான். பண்ணின பாவம் சும்மா விடுமான்டா என்ன அர்த்தம்? இந்தா இப்படி கலகலப்பான பேச்சும் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டியதானே. கோபத்தில் கணவன் சொல்கிறாரு, உன்னையெல்லாம் கட்டினதுக்கு பதிலாக ஒரு இபிலிஸை கட்டியிருக்கலாங்கிறாரு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, விவரமாக பேச தெரிஞ்ச பிள்ளை, அது அழகா சொல்லுது, உங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்ல எனக்கு தந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணுறது? அதனால் அப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். இப்போ வாழ்கிறதேங்கிற அணியில் புதூர் வட்டார ஜமாத்துல்லமா சபையின் செயலாளர் அருமை சகோதரர் மௌலானா பி பைரோஸ் கான் மன்பை ஹதரத் அவர்கள் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وما أرسلناك رحمة إلا للعالمين. அல்லாஹுடைய கிருபையால் இந்த பட்டிமன்றத்திற்கு என்னையும் ஒரு ஆளாக சேர்த்து இந்த பட்டிமன்றத்தை அழகு சேர்ப்பதற்காக வேண்டி என்னை நியமித்த இந்த மதுரை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபைக்கு நான் முதலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். மனிதநேயம் வளர்கிறதே என்ற தலைப்பிலே பேசுகின்றேன். எனக்கு முன்னால் மனிதநேயம் வீழ்கிறது என்ற தலைப்பிலே அந்த அணியுடைய தலைவர் சில கருத்துக்களை சொன்னார்கள். பத்திரிகையிலே நிறைய விஷயங்களை மனிதநேயம் இல்லாமல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படியெல்லாம் எழுதி கொண்டு நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டே இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஆம், சாதாரணமாக பத்திரிகையிலே வெறும் மனிதநேயம் மனிதநேயம் என்று எழுதிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் வாங்கி படிப்போம், 2வது நாள் வாங்கி படிப்போம், 3வது நாள் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இந்த பத்திரிகையில் என்ன இருக்குது, ஒரே கருத்தை தான் இருக்குன்னு தூக்கி ஓரத்தில் போட்டுருவோம். அதனால தான் கருத்தை அங்கே அந்த பத்திரிகையை சுவாரஸ்யப்படுத்துவதற்காக வேண்டிதான் சில கருத்துக்களை அங்கு முன்வைக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 2வதாக சொன்னார், எத்தியோப்பியாவிலே யானை அடித்து கொள்கிறாங்க, மாடை அடித்து சாப்பிட்றாங்க அப்படின்னு. ஆம், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்னென்ன வஸ்துக்கள் தேவை இருக்கிறதே அது அத்தனையும் அந்த மனிதனை அதை உண்ணத்தான் செய்வான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் மனிதர்களுக்காக வேண்டித்தான் படைத்திருக்கின்றான். ஆகவே அவர்கள் வாழ்வதற்காக சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி. அப்படி இல்லைன்னு சொன்னால் மனிதனவே அடித்து சாப்பிட்ருவான், அங்கே மனிதனை இல்லாமல் போயிடும். ஆனால் மற்ற விலங்கினங்களை அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கின்றான், அதை அவர்கள் உண்ணுகின்றார்கள். 3வதாக கணவனு மனைவி, அதாவது மனைவியுடைய வீட்டிலிருந்து வந்தா அவங்க சந்தோஷமா யானை சிங்கம் புலி எல்லாம் சாப்பிடலாங்கிறீங்களா? வனவிலங்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் யார் இருந்து மொத்தமாக உள்ள கொண்டு போயிட போறாரு? அது அந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் ஒரு அப்படி சூழ்நிலை வந்தா அதை அனுமதிக்கத்தான் செய்வாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே 3வது சொன்னார், மனைவியுடைய வீட்டிலிருந்து வந்தால் நல்லா பார்த்துக்கிறாங்க, கணவனுடைய வீட்டில் வந்தால் நல்லா பார்த்துக்கிற மாட்டுறாங்கன்னு. சரி, மனைவி பார்த்துக்கறல, நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க?
மனைவியுடைய வீட்டிலிருந்து வந்தாலும் நல்லா கவனிக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுடைய வீட்டிலிருந்து வந்தாலுமே நல்லா தான் கவனிக்கிறீங்க. அதுல எந்த மாற்றம் இல்ல. அப்போ அங்க மனிதனை இருக்கத்தானே செய்யுது. கவனிச்சு ஆவணும்ல, எப்படியா இருந்தாலும் கவனிக்கிறாங்கல்ல, அங்க மனிதனை இருக்கத்தானே செய்யுது. அடுத்ததா சொன்னாரு, முதியோர் இல்லை எங்க பார்த்தாலும் முதியோர் இல்லை அதிகமாயிருச்சு அப்படின்ட்டு. ஆம், அந்த பெற்ற பிள்ளையினுடைய கவலை, அந்த மனித நேயம், தன்னிடத்திலே சந்தோஷத்தை அனுபவிக்காத பொழுது தன்னுடைய பெற்றோர்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த முதியோர் இல்லத்திலே அங்கே சேர்க்கின்றார்கள். அந்த சேர்க்கும் பொழுது அவர்கள் அங்கே நிறைய மனிதநேயத்தை பார்க்கின்றார்கள். மதுரைக்கு எடுத்துக்கொண்டாலே மனிதநேயத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. நீ எங்கே போய் பேசினாலும் நீ மதுரைக்காரனான்னு கேட்டுருவாங்க. ஒரே வார்த்தை என்ன, அண்ணே அப்படின்னு சொன்னாலே போதும், நீ மதுரைக்காரனான்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வரும். அதே மாதிரி நிறைய பார்த்தோம்னா மதுரை எடுத்துக்கொண்டாலே நிறைய மருத்துவமனையில் 25 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு இன்னும் டாக்டர்கள் மருத்துவம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அண்ணா நகரில் பல வருட காலமாக ஒரு வயது முதிர்ந்த தம்பதியினர்கள் 10 ரூபாய்க்கு இன்னும் உணவு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட பிள்ளைகள் காலை நேரத்திலே சாப்பிடாமல் வருகிறது என்பதற்காக வேண்டி காலை உணவை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த அமர்விலை சொல்லி, மனிதநேயம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறதுக்கு இதுவெல்லாம் சான்று என்பதாக சொல்லி என்னுடைய உரையை முறைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத். கணியத்திற்குரிய மௌலானா வக்கீலா போக வேண்டிய ஆள், தன்னுடைய அணி, அந்த அணிங்கிறதுனால ஒரு கருத்து, அதை நம்ம சபையில் கண்டிப்பாக மறுத்தே ஆக வேண்டும். நான் எதிரணி அல்ல, இருந்தாலும் நாம் அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அறிஞர் என்ற அடிப்படையில் அதுக்காக வேண்டி முதியோர் இல்லத்தையெல்லாம் ஆதரிக்க முடியாது. அங்கே எப்படி நம்ம வீட்டில் வாழாத, சந்தோஷமாக வாழாத நம்முடைய பெற்றோர்கள் அங்கேயாவது போய் வாழட்டும்னு நினைச்சாராம். அதே மாதிரி அவங்க நம்மளை நினைச்சிருந்தா, நம்மள்கிட்ட சந்தோஷமாக வாழாத பிள்ளை அனாதை இல்லத்தில் போய் வாழட்டும்னு நினைச்சிருந்தா, இந்த உலகத்தில் காரணம் சொல்வதற்கு 1000 உண்டு. டாஸ்மாக் கடையில் குடிக்கிறவங்க கூட என்ன சொல்கிறான், என்னால் தான் அரசாங்கமே வாழுதுங்க. உங்களுக்கெல்லாம் அரசாங்கம் தலைவர்னா நாங்கள்லாம் அரசாங்கத்துக்கு தான் தலைவர் ஆய் அப்படிங்க. அதுக்காக வேண்டி அவன் சொல்றது கரெக்டு தான். அவன் பணம் தான் 1000 ரூபாயா 2000 ரூபாயா காலம் சாப்பாடா மத்தியான சாப்பாடா நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக வேண்டி அவனை சரின்னு சொல்ல முடியுமா? கொரோனா ஊசி எல்லாரையும் நிறைய பேருக்கு நோய் நொடியை உருவாக்கி கொடுக்குறது, திடீர் மரணங்களை உருவாக்கின்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் ஒரு எம்பி, அது திடீர் எம்பி, அது பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டு நிற்கிற ஒரு அம்மா கன்னத்தில் ஓங்கி ஒரு குடுப்பு கொடுத்துச்சு. அது சொல்லுது, ஊசி போட்டு இறந்தா தப்பு இல்லை, அப்புறம் எப்படி ஜெனரேஷன் கம்மியாகிறதுங்க. ஜெனரேஷன் கம்மியாகிறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஆள் அழகாக பதில் எழுதியிருந்தான், ஜெனரேஷன் கம்மியாகிறதா இருந்தால் ஒன்னே மாதிரி கருத்து வர்றதுக்கு முன்னாடி உங்கள் அத்தாவும் உமாவும் இதை யோசிச்சிருக்கணும்னு போட்டான். அப்போ இதை நம்ம ஆதரிக்க முடியாது. மனிதாபிமானம் எத்தனையோ வழிகளில் வாழ்கிறது என்கிற தன்னுடைய கருத்தை அதை மட்டும் தவிர்த்து விட்டு, காரணம் இந்த மார்க்கத்தில் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் யாரும் முதியோர் இல்லத்தை நாடுவதில்லை. காரணம், அல்லாஹ் ரசூல் அந்த அளவிற்கு அதை அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய மறைந்த ஹதரத் அல்லாமா அமானி ஹதரத் குபலா அவர்களை ஒரு முதியோர் இல்ல திறப்புழாவிற்கு வருகை தருமாறு அழைத்த பொழுது ஹதரத் அவர்கள் சொன்னார்கள், நான் முதியோர் இல்ல திறப்புழாவிற்கு நான் எப்படி துவா செய்ய முடியும்? எனவே என்னை விட்டு விடுங்கள், அதற்கு நான் வர முடியாது என்று சொன்னார்கள். காரணம், அது திறக்கப்பட வேண்டியது அல்ல, முதியோர் இல்லம் மூடப்பட வேண்டியது என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே மனிதநேயம் வீழ்கிறது என்ற அணியினுடைய உறுப்பினர், மதுரை வரிச்சியூர் ஜாமியா மஹதுன் சஹாதா அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் அருமை சகோதரர் மௌலானா பி முகமது முஸ்தபா சஆதி ஹதரத் அவர்கள் மனிதநேயம் வீழ்கிறது என்கிற கருத்தை பதிவு செய்ய வருகிறார். நஹ்மதுல்லாஹ் அல் அதீம் நுசல்லி வ நுசல்லிமு அலர் ரசூலில் கரீம். கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பட்டிமன்றத்தின் கண்ணியமிக்க தலைவர் அவர்களே, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்குது 2024. எனவே அந்த நாளை குறித்து இந்த வருடத்தை கவனித்து பேச வேண்டும்.
ஆம்புலன்ஸு போகுது வழி விடுகிறார்கள் என்றெல்லாம் நம்ம சகோதரர் சொன்னார். ஆம்புலன்ஸ் வரும்போதே வண்டியில் இருக்கேன் வந்துட்டான்டா இனி நமக்கு போச்சுடான்னு நினைக்கிறவ தான் நிறைய பேர். இன்னும் சில பேர் ஆம்புலன்ஸ் பின்னாடியே போய் அவனும் ஆம்புலன்ஸில் போயிடுறான். அப்போ மனிதநேயம் என்பது இந்த காலத்தில் வாழ்கிறதா வீழ்கிறதா என்றால் அதிகபட்சமாக வீழ்கிறது என்று தான் எல்லோரும் சொல்வார்கள். இன்றைக்கி நிறைய பேர் மைக் எடுத்துகிட்டு போகிறாங்களே, அது நடக்குதா இது நடக்குதான்னு. நிறைய பேர்த்துல போய் மைக்கை பிடிச்சி கேட்டால் வாழ்கிறதா வீழ்கிறதா, நிறைய பேர் வீழ்கிறது தான் சொல்லுவான். ஏனென்றால் சமுதாயத்தின் சூழ்நிலை அப்படி இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நிறைய தினங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். காதலர் தினம் என்று ஒரு நாள், எல்லாவற்றுக்கும் ஒரு நாள். ஆனால் ஜூன் 4 எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஜூன் 4ஆம் தேதியை ஐநா சபை அறிவித்திருக்கிறது. அது என்ன நாள் தெரியுமா? இன்னோசன்ட் சில்ட்ரன்ஸ் விக்டம்ஸ் ஆஃப் அக்ரிகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம். இப்படி ஒரு நாள் இருக்குது. ஆக்கிரமத்தால் மற்றவர்களின் வன்முறையால் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான குழந்தைகளுக்கு ஒரு நாள் ஜூன் 4ஆம் தேதி என்று ஐநா அறிவித்திருக்கிறது என்றால் இந்த காலத்தில் நாம் மனிதனை வாழ்கிறதா வீழ்கிறதா என்று பேசுவதில் மிகவும் நமக்கு தயக்கம் இருக்கிறது. வீழ்கிறது என்று தான் இங்கே சொல்ல முடியும். எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அணியின் தலைவர் அப்துல் ஹசரத் சொன்னார்கள், நடக்கக்கூடிய உள்ளூரிலிருந்து உலகளாவிய வரை நீங்கள் பாருங்கள். உள்ளூரிலிருந்து உலகளாவிய அளவில் நீங்கள் பார்வையை விரித்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. தமிழ்நாட்டிலிருந்து உலகளவில், ஏன் இப்போ கடந்த மாதம் நடந்த கொல்கத்தாவில் நடந்த ஒரு பெண் பயிற்சி மருத்துவரினுடைய நிலைகளை நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். 10 பேருக்கு மேற்பட்ட நபர்கள் அந்த பெண்ணை வன்புணர்வு செய்து கொலை செய்து எவ்வளவு கொடூரர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நாளில் நாம் இருக்கிறோம். கழுத்து எலும்பை முறித்திருக்கிறார்கள். அதனுடைய இந்த ரிப்போர்ட் இருக்கிறதே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதை எழுதிய மருத்துவர் நடுங்கி கொண்டு சொல்கிறார், கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டிருக்கிறது. சென்ற வருடம் மணிப்பூரில் நடந்தது உங்களுக்கு தெரியும். 35 வயது 45 வயது 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக இழுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த செய்தி நடந்து 70 நாள் கழித்து தான் வலைதளங்களில் வருகிறது. அதற்கு நடவடிக்கை என்ன ஏற்படுத்தப்பட்டது என்று தெரியவில்லை. உலகளாவிய முறையில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காசாவில் குழந்தைகள் படக்கூடிய எத்தனை சிரமங்கள், கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிறார்கள். 52 இஸ்லாமிய நாடுகள் ஆழ்ந்த உறக்கத்தோடு இருக்கிறார்கள். கேட்பதற்கு எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் மனித நேயத்தை மனிதர்களுக்கு போதித்த புனிதரின் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய எத்தனையோ நம் இஸ்லாமிய சமுதாய நாடுகள் இன்றளவிலும் வாய்மூடி இருக்கிறது என்றால் மனிதாபிமானம் வாழ்கிறதா வீழ்கிறதா என்று நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பலஸ்தீனத்திலே இருந்த ஒரு ஆசிரியர் சொல்லுவார், ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி சொல்லுவார். என்ன சொல்வார் தெரியுமா? கியாமத்து நாளிலே யூதர்களை கல்லும் மரமும் காட்டி கொடுக்குமாம். இதோ யூதன் இருக்கிறான், இங்கே வந்து அவனை கொல்லுங்கள் என்று கல்லும் மரமும் காட்டி கொடுக்குமாம். ஏன் தெரியுமா? மனிதர்கள் மௌனமாகி விடுகின்ற பொழுது கல்லும் மரமும் காட்டித்தான் கொடுக்கும். இன்று அதை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். 52 இஸ்லாமிய நாடுகளும் அமைதியாக இருக்கின்ற பொழுது எங்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று வருத்தத்தோடு சொல்கிறார்கள் என்றால் நாம் இங்கே யோசிக்கிறோம். உலகளாவிய அளவில் மிதமிஞ்சிய நிலையில் அதிகமாக மனிதாபிமானம் வீழ்ந்துதான் கிடக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த மதுரை மீலாது விழாவின் மூலமாக அந்த மனித நேயத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக நாம் துஆ செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான 4 பேரறிஞர்கள் மதுரையில் தொடங்கி பலஸ்தீன் வரையிலும், குஜராத்தில் தொடங்கி ஐநா வரையிலும், சர்வதேச செய்திகள் வரை சொல்லி வாழ்கிறது என்பதற்கும் வீழ்கிறது என்பதற்கும் நிறைய ஆதாரங்களை சொன்னார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இர்ஹமு மன்ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ள அனைவரின் மீதும் இரக்கம் காட்டுங்கள். ஜாதி, மத, இன, மொழி, நிற,
தேசிய எந்த வேற்றுமையும் இல்லாமல் எல்லோரின் மீதும் இரக்கம் காட்டுங்கள். இரஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்கிற மனிதநேய தத்துவத்தை கற்றுத்தந்தவர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று தொழுகையில் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று நாம் ருக்குவில் இருந்து எழுகின்ற பொழுது இமாம் அவர்கள் சொல்கிறார்களே, வேறு எல்லா நிலைகளிலும் அல்லாஹு அக்பர் என்பதையே பயன்படுத்துவார்கள். தக்பீர் கட்டுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர், ருக்குவிற்கு செல்கின்ற பொழுது அல்லாஹு அக்பர், சஜிதாவிற்கு போகின்ற பொழுது, சஜிதாவிலிருந்து எழுகின்ற பொழுது, மீண்டும் சஜிதாவிற்கு மீண்டும் எழுவதற்கு எல்லா நிலையிலும் அல்லாஹு அக்பரை பயன்படுத்தக்கூடிய இமாம் அவர்கள் ருக்குவிலிருந்து எழுகின்ற பொழுது மட்டும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதனுடைய பின்னணியில் மனிதாபிமானமிக்க ஒரு வரலாறு இருக்கிறது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் கூட தக்பீர் தஹ்ரீமாவை விடாத அந்த ஒரு மகத்தான மாமனிதர் அவர்கள் தொழுகைக்கு ஒரு நாள் வருகிறார்கள். அவசரமாக வருகிறார்கள். அங்கே தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு முதல் ரக்காத் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்நாளில் முதல் ரக்காத் தவறி போய் விடுமோ என்று அஞ்சுகிறார்கள். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி தெரியுமா? ஃபர்லு தொழுகையை முடிச்சுட்டு ரொம்ப வேகமா சில பேர் ஓடுவாங்க. அவங்கள எப்பமாவது சந்திச்சு ஃபர்லு தொழுகையை முடிச்சுட்டு வேகமாக போறீங்களே, சுன்னத் தொழுகை ரொம்ப முக்கியமானதுங்க. ஃபர்லிலே ஏற்படக்கூடிய குறைபாடுகளை சுன்னத்துகளை கொண்டுதான் அல்லாஹு தாலா அதை சரி செய்கிறான். அதனால சுன்னத் தொழுவுங்க. உங்களுக்கு வர வேலையே இல்லை. ஜர்த்து என்னாச்சு? அவன் ஜும்மாவுக்கு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கான். ஏதோ நான் ஃபர்லாவது தொழுகிறேன். அவருக்கு ஒரு கேடயம் கேட்பாரு போல் தெரியுது. மதுரை மாவட்ட ஜமாத்துல் மசபை சார்பா வேணா சொல்லி கேடயம் கொடுத்துருவோம். சரி, ஜும்மாவுக்கு மட்டும் வர்றவனை கூப்பிட்டு கேட்டா நிறைய பேருக்கு பெருநாள் தான் வந்துகிட்டு இருக்கிறான். நான் ஜும்மாவுக்காவது வாரேன், ஜும்மாவுக்கு கரெக்டா வந்துருவேன் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு பெருமை வேற. முதல் ரக்காத்தை விட்டதில்லையே என்ற பதவதைப்போடு செல்கிறார்கள். ஒரு குறுகலான சந்தில் ஒரு வயதான முதியவர், அவரை தள்ளி கொண்டு ஓட முடியாது, அவரை தடுத்து நிறுத்திவிட்டும் போக முடியாது. ஒரு பக்கத்தில் இறைவா முதல் ரக்காத் முடிய போகிறதே என்ற அந்த ஈமானுடைய பதவதைப்போ தாமதித்து ஒரு பெரிய அகலமான இடம் வந்தவுடனே அவருக்கு வழிவிட்டு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது ருக்குவிற்கு சென்ற பெருமானார் வெகு நேரம் ருக்குவிலே இருக்கிறார்கள். ருக்குவிலே சென்று வளமைக்கு மாற்றமாக வெகு நேரம் ருக்குவிலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தக்பீர் கட்டி ருக்குவிலே சேர்ந்து சுப்ஹான ரப்பில் அலீம் சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால் என்று சொன்னார். முதல் ரக்காயத்து தவறாமல் எனக்கு கிடைக்க செய்த மகத்தான ரப்புக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, தன்னை புகழ்ந்த மனிதரின் புகழ் வார்த்தைகளை அல்லாஹ் காதால் கேட்டுவிட்டான் என்ற வார்த்தையை நபி அறிமுகப்படுத்தினார்கள். தொழுது முடித்துவிட்டு நபி கேட்டார்கள், என்ன நடந்தது? நடந்ததை சொன்னார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மனிதாபிமான சேவைக்கு மரியாதை அளிக்கும் விதமாக சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் ருக்குவிலே இருக்கும் பொழுது வந்து சற்று பொறுங்கள், நான் சொல்லும் பொழுது நீங்கள் எழுந்தால் போதும் என்று சொல்லி அவர்கள் என்னை தடுத்து நிறுத்தினார்கள். மனிதாபிமானத்திற்கு மார்க்கம் கொடுத்த முக்கியத்துவம். ஒரு நாய்க்கு தண்ணீர் தாகத்திற்கு மனிதநேயம் மட்டுமல்ல, இஸ்லாம் போதிப்பது உயிர்மை நேயம். ஒரு தாகமான நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு பெண்மணி, அவள் தவறான நடத்தை உடையவளாக இருந்தாலும் அவளுடைய மனிதாபிமானத்தை மதித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதகலத்தில் ஜன்னா, அவள் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்திற்கு நுழைந்தாள். அதுக்காக வேண்டி செய்கிற தப்புலாம் செஞ்சுட்டு நாலு நாய்க்குட்டிக்கு தண்ணியை கொடுத்துட்டா சொர்க்கம் போயிட முடியாது. நம்ம எண்ணத்தை அல்லாஹ் பார்க்குறான். ஒரு அம்மா எல்லா கடமைகளையும் செய்தார்கள். வளர்த்த பூனையை வீட்டிலே கட்டி போட்டு விட்டு சென்று விட்டாள். 3 நாள் அதற்கு எந்த உணவும் தரவில்லை, தண்ணீரும் தரவில்லை, அது இறந்து விட்டது. பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடடா, அவிழ்த்து விட்டிருந்தாலாவது வெளியில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளையாவது சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்திருக்குமே. அந்த உயிரின் மீது அவளுக்கு இரக்கம் இல்லையா? ஆனால் நல்ல தொழக்கூடிய பொம்பளை, நல்ல நோன்பு வைக்கக்கூடியவங்க, நல்ல இபாதத்துடைய பெண்மணி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பதகலத்தின் நார், அல்லாஹ் கோபப்பட்டு விட்டான். ஒரு நாள் ஒரு தெரு வழியா நடந்து போனாங்க ரசூலுல்லாஹ் ஒரு போர்க்களத்திற்கு.
பாலைவனத்தில் செல்கிற பொழுது ஒரு இடத்தில் யாரோ எறும்பு புற்றுக்கு நெருப்பு வைத்திருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நெருப்பால் ஒரு உயிரை கொலை செய்வது நெருப்பை படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லி எறும்பின் மீது இறக்கப்பட்டவர்கள் புவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூத்தா போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய ஒரு படையினருக்கு வழி அனுப்புகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குழந்தைகளை கொல்லாதீர், முதியவர்களை கொல்லாதீர், பெண்களை கொலை செய்யாதீர், சிறுவர்களை கொலை செய்யாதீர்கள், மடங்களிலே தங்கியிருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளை கொல்லாதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள், நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யாதீர்கள். இதெல்லாம் மனிதநேயத்தினுடைய தத்துவங்கள். ஆனால் மனிதநேயம் பேசுகின்ற இந்த மார்க்கத்தில் அவ்வளவை நாம் உள்வாங்கி இருக்கிறோம். நமக்கு பேரே பாய். பாயிண்டா முஸ்லீம்ங்கிற அர்த்தம் இல்ல, சகோதரன் அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும். அவரே சொல்லுவார், முக்கியமான ஆளே சொல்லுவார், பாயம் பெஹனோ அப்படிம்பார். பாயம் பெஹனோண்டா முஸ்லீம்களேன்னு அர்த்தம் இல்ல, சகோதர சகோதரிகளேன்னு அர்த்தம். நமக்கு யதார்த்தமாக அமைந்து விட்ட பெயர் பாய். நாம் எல்லோரையும் சகோதரனாகவே நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் தற்பொழுது அது வாழ்கிறதா? பூத கண்ணாடி வைத்து பார்க்க வேண்டும். சர்வ சாதாரணமாக ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாரு, அதை காப்பாத்துறதை விட்டுட்டு அதை எல்லாரும் படம் முடிச்சு லைவ்ல போடுறான். இத்தனை பேர் இறந்துட்டாங்க, அது கீழே சில பேர் 1000 பேர் லைக். என்ன லைக் பண்றேன்? ஆக்சிடென்ட் லைக் பண்றீங்களா? அதனால இப்படி நிறைய நிகழ்வுகளை சொல்லி காட்டினார்கள். ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி என் தீர்ப்புரையை நிறைவு செய்கிறேன். வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆசை, வாழ வேண்டும் என்று துவா செய்கிறோம். ஆனால் நிலைமை நாமளா நம்ம உடம்பு நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்க கூடாது. டாக்டர்கிட்ட போய் காட்டினா தான் உங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவாரு. அதனால சமூகத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கின்ற பொழுது அது வீழ்கிறது என்பதை வருத்தத்திற்குரிய விஷயம். எனவே வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையே தீர்ப்பாக வழங்கி அது வாழ்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாஹு தஆலா நல்ல தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக, ஆமீன் என்று இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்த வல்லான் அல்லாஹ்விற்கு மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் நிர்வாக பெருமக்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிகச் சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்த மௌலானா ஹஸரத் அவர்களுக்கு நினைவு பரிசு எங்களுடைய மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக வழங்கப்படுகின்றது. அதை மேலூர் வட்டார மூத்த ஆலிம் ஷம்சுதீன் ஆலிம் ஷா ரஹ்மானி அவர்கள் வழங்கி கௌரவம் செய்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். பட்டிமன்ற நடுவர் மௌலானா ஷாவுல் அஹமது பாக்கவி ஹதரத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துமாறு அல்லமின் நகர் மதர்சாவினுடைய பொறுப்புதாரி அப்துல்லா ஹாஜியார் அவர்கள் மௌலானா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கின்றார்கள். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர். மகரிப் தொழுகை முடிந்து 6:50க்கு நிகழ்ச்சி தொடர்ந்து 3வது சிறப்பு அமர்வு நடைபெற இருக்கின்றது. அனைவரும் தவறாமல் இறுதி வரை இருந்து விழாவை சிறப்பித்து செல்லுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.